இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை நடத்தினார்கள். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, தினந்தோறும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஆனால் இந்த அரசை பொறுத்தவரை 2 விஷயங்கள், இந்த கொடுங்கோன்மையான அரசை பொறுத்தவரை 2 விஷயங்கள். ஒன்று, காலையிலிருந்து சாயந்தரம் வரல பொய்யே பேசி பொய்யே மூலதனமாக கொண்டு பொய் மூட்டை புழுகு சொன்னால் அது உலகத்திலேயே ஸ்டாலினைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். ஒரு போட்டோ ஷூட் நடத்துவார்கள், ஆனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேர்தல் வாக்குறுதி ஸ்டாலினை பொறுத்து சொல்லுகின்றார் 90% அளவுக்கு நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் என்று. அதே சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 393 நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் 55% நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அமைச்சர் சொல்லுகின்றார். ஆனால் ஸ்டாலின் 90% சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு முழு பூசணிக்காய் அல்ல, ஒரு இமயமலையே சோத்துல மறைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே கட்சி அது இந்த திராவிட மாடல், திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இன்றைக்கு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டு போகின்றது. வீட்டு வரி உயர்த்தினார்கள், பால் விலை உயர்த்தினார்கள், சொத்து வரி உயர்த்தினார்கள். அது மட்டுமல்லாமல் மின்சார கட்டணம் 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சாரத்தை பொறுத்தவரை மாதத்துக்கு 2 முறை என்பது 1 முறை கணக்கு சொன்னார்கள். சொன்னபடி செய்தார்களா? செய்யவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் மானியம் 100 ரூபாய் தருவோம், நாங்கள் கொடுத்தாங்களா? கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசலுக்கு 4 ரூபாய் தருவோம், நாங்க கொடுத்தாங்களா? கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள், ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணல. இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகள், இன்னைக்கு மக்கள் வெந்து நொந்து இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆனால் வாய் கூசாமல் ஸ்டாலின் என்ன சொல்ற தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மிச்சப்படுத்திட்டாராம். எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மிச்சப்படுத்திட்டாராம். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் அம்மாவுடைய அரசிலே மாதத்துக்கு 10,000 ரூபாய், அதாவது மளிகை சாமான் உட்பட எல்லாமே வாங்கினா கூட இன்னைக்கு அதே குடும்பம் இன்னைக்கு 25,000 ரூபாய் செலவு பண்ணுது, 15,000 ரூபாய். ஆனால் 25,000 ரூபாய் யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணீங்க? மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி, ஆனா கொடுக்கிறது எவ்வளோ? 1000 ரூபாய். யானை பசிக்கு சோளப்பரி. பெரிய அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு என்ஜினையே கடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பல் இன்னைக்கு கடன்ல தத்தளிக்குது தமிழ்நாடை பொறுத்தவரை. இவ்வளவு காலம் நம்ம கடன் வாங்கியது பார்த்தா மொத்தம் 10-15 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி. ஆனால் இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி வாங்கி உருப்படியான திட்டங்கள் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தால் இல்லை, ஊதாரி செலவுகள். ஆனால் இந்த கோபாலபுரத்து இந்த கோமான்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை சூறையடித்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு குவித்திருக்கின்ற நிலையில அந்த பணத்தை பறிமுதல் செய்தாலே தமிழ்நாட்டுடைய கடன்கள் எல்லாம் அடைகின்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த கரூரத்துக்கு வர வேண்டிய பணம் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு, கோபாலபுரம் குடும்பத்துக்கு சென்றிருக்கின்றது.